தமிழ் தலைவாஸ் வெஸ் யூபி யோதாஸ் போட்டியில தமிழ் தலைவாஸ் தோக்கிறதுக்கு காரணம் ரெஃப்ரீஸ் பண்ண மிஸ்டேக்னால தான் தமிழ் தலைவாஸுக்கு தோல்வி அப்படிங்கிறது வந்துச்சா, என்னதான் நடந்துச்சு, அதை நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல. ஒண்ணு கிடையாது, 2-3 மொமெண்ட் இருக்கு நான் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சென்னையின் எஃப்சி இஸ் பேக். அவங்க இப்போதைக்கு பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, புது பிராக்டிஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து எந்தெந்த போட்டிகள் ஆட போறாங்க, ஷெட்யூல் என்ன, டீம் எப்படி இருக்க போகுது, எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோல போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, கண்டிப்பா நிறைய பேர் இப்ப வரைக்கும் என்கிட்ட ஃபுட்பாலை பத்தி பேசுங்க ப்ரோன்னு கேட்டுட்டே தான் இருக்கீங்க. கண்டிப்பா நான் பேசுறேன். இப்போதைக்கு பிகேஎல் பிஸியா போயிட்டு இருக்கிறதுனால தான் பெருசா என்னால அந்த பக்கம் கவர் பண்ண முடியல. இதோ சென்னையின் எஃப்சி இஸ் பேக் அண்ட் நிறைய பேர் அண்டர் 23 ஃபுட்பால் பத்தி எல்லாம் பேச சொல்லியிருக்கீங்க. பட் அதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்றது இல்ல. அதனால அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசணும். மொத்தமா நான் பேசக்கூடாது இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பா பேசுறேன். பட் இப்போதைக்கு சூப்பர் கப் அப்படிங்கிறது நடக்க போகுது, இந்த மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பத்தின அப்டேட் தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஓவரால் பார்க்கும்போது சூப்பர் கப்பை ஃபர்ஸ்ட் நல்லபடியா நடத்தி முடிப்போம், அதுக்கப்புறமா ஐஎஸ்எல் பத்தி யோசிப்போம் அப்படின்னு தான் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் முடிவு பண்ணிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது சூப்பர் கப்புக்கான ஷெட்யூல் 2025-26 ஷெட்யூல் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி நான் முன்னாடி வீடியோஸ்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் ஓவரால் இப்போதைக்கு ஒரு விஷயம் ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னை எஃப்சி பத்தின நியூஸ் தான் அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை எஃப்சி எந்த குரூப்ல இருக்காங்க, எப்பப்பா அவங்களுக்கு போட்டிகள் இருக்கு அப்படிங்கிற அவங்களோட ஷெட்யூல் எல்லாம் உங்களுக்கு கிட்ட சொல்லிடுறேன். சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க குரூப் 7 இருக்காங்க. அவங்க கூட மோகன் பகான் சூப்பர் ஜெயன்ஸ், ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அண்ட் ரியல் காஷ்மீர் எஃப்சி இவங்கெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா 3 டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். இங்க தான் கொல்கத்தா டெர்பியும் நடக்க போகுது. அண்ட் காஷ்மீர் டீமும் ரியல் காஷ்மீர் டீமும் இங்க தான் இருக்கு. கண்டிப்பா சென்னை எஃப்சிக்கு இது டஃப்பான ஒரு லீகா தான் இருக்க போகுது, டவுட்டே வேணாம். பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான 3 டீம்ஸ் இங்க இருக்காங்க. ரியல் காஷ்மீர் கூட நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது, ஒரு நல்ல கிளப்பா தான் இருந்திருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 25 அன்னைக்கு முதல் போட்டி இருக்கு மோகன் பகான் கூட. அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க, அது அவங்களுக்கு அவே கேம். அதை தொடர்ந்து அக்டோபர் 28 அன்னைக்கு சென்னை எஃப்சிக்கு ஹோம் கேம் இருக்கு ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி கூட. அக்டோபர் 31 அன்னைக்கு காஷ்மீர் கூட ரியல் காஷ்மீர் எஃப்சி கூட மேட்ச் இருக்கு, அது ஒரு அவே கேம். ஸோ இந்த 3 போட்டிகளும் தான் சூப்பர் கப்ல இந்தியா ஆட போற லீக் மேட்சஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் நாக் அவுட்டுக்கு குவாலிஃபை ஆனாங்கன்னா, இந்த 3 போட்டியோட ரிசல்ட்டை வச்சு நாக் அவுட்டுக்கு குவாலிஃபை ஆனாங்கன்னா அதுக்கப்புறமா அது அந்த பக்கம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் சென்னை எஃப்சி இப்போதைக்கு அவங்களோட ப்ரீ சீசன் கேம்ப் அப்படிங்கறத ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ், ப்ரீ சீசன் கேம்ப் ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவா, சவுத் கோவான்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல இப்போதைக்கு ப்ரீ சீசன் கேம்ப் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு நியூஸா தெரிய வந்திருக்கு. ஓவரால் பார்க்கும்போது ரீசெண்டா சென்னை எஃப்சியுமே அவங்களோட சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தாங்க, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா ரீசெண்டா வின்சி பேரட்டோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த பிளேயருக்கு நன்றி சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ சென்னை எஃப்சி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. ஸோ அவங்க சோசியல் மீடியால போஸ்ட் அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல சைனிங்கா தெரிஞ்சது சென்னை எஃப்சியோட கம்பேக்கை பத்தி. ஸோ வின்சி பேரட்டோக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சென்னை எஃப்சி. அண்ட் கூடவே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாருமே இப்போதைக்கு டீம் கூட இல்ல, அதையும் உங்ககிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புறேன். பட் இருந்தாலும் ப்ரீ சீசன் கேம்ப் அப்படிங்கிறது இந்தியன் பிளேயர்ஸை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. பாய்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியுமே இன்ஸ்டால போட்டிருப்பாங்க, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரித்தம் கோட்டல் இவங்கெல்லாம் வச்சு அந்த ஸ்டோரியை போட்டிருப்பாங்க. அதுல லொகேஷனையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, வில்லேஜ் பஞ்சாயத்து கிரவுண்ட் நாகோவா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இப்போதைக்கு சென்னை எஃப்சி இஸ் பேக் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் ஜெர்சி அப்படிங்கிறதும் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ப்ளூ அண்ட் அதுல ஸ்ட்ரிப்ஸ் ரெட் கலர்ல இருக்கு, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அந்த ஒரு ஜெர்சி இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த போட்டோஸும் சென்னை எஃப்சியை போட்டிருந்தாங்க, த பாய்ஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் கப்பை சென்னை எஃப்சி ஃபுல் இந்தியன் ஸ்குவாடை வச்சு ஆட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இல்லாம வெறும் இந்தியன் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு இந்த டோர்னமெண்ட்டை அவங்க அப்ரோச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். அவங்க எந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயரும் இப்போதைக்கு ஸ்குவாட்ல இல்லை அப்படிங்கிறதுனால ஃபுல் இந்தியன் ஸ்குவாடை வச்சு அவங்க இதை மெயின்டைன் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வரப்போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நாம இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். அதாவது தமிழ் தலைவாஸ் எஸ் யூபி யோதாஸ் போட்டி. இந்த போட்டியோ 1 புள்ளி டிஃபரன்ஸ்ல யூபி யோதாஸ் வின் பண்றாங்க தமிழ் தலைவாசுக்கு எதிராக. அந்த போட்டியோட ரிவ்யூல சொல்லியிருந்தேன், 2 டீமோட போனஸ் போடுற ஸ்கில்ல பேஸ் பண்ணி இந்த பக்கம் போனஸை விட்டுறாங்க, இந்த பக்கம் போனஸை கொடுத்துறாங்க தமிழ் தலைவாஸ். அதனாலதான் ஈஸியா தோத்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பட் அது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணி, நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலையா, இதான் என்னோட ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, முடிஞ்சா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்க நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, யூபி யோதாஸ் தமிழ் தலைவாஸ் போட்டியில அம்பையர்ஸ் டிசிஷன் நிறைய ராங்கா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. முக்கியமா
முக்கியமா அர்ஜுன் தேஷ்வாலோட 2வது ரைட்ல வந்து அர்ஜுன் தேஷ்வால் அவுட் ஆனார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அவர் வந்து அவிய போனதா தான் சென்டர் லைனை வந்து இது பண்ணதா தான் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஈச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அம்பையர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனை அப்படிங்கிறது. அதாவது ரெஃப்ரீஸ் அங்கேயே வந்து மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா குமன் சிங்கோட ஒரு ரைடில் வந்து அவர் 2 பாயிண்ட் எடுக்கிறப்போ ஸோ அவர் வந்து லைனை கிராஸ் பண்ணிட்டாரு. பட் அவருக்கு வந்து அவர் அவுட்டுன்னு வந்து அம்பையர் சொல்லலை. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து வந்து இதை சுற்றி போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இது எங்கே பீக் ஆச்சு, இது எங்கே வந்து இப்போதைக்கு பீக் ஆகி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் கடைசி 1 நிமிஷமா இல்ல கடைசி ஒரு 40-45 செகண்ட் இருக்கிறப்போ ஒரு ரைட் போயிருப்பாரு. அதாவது அப்ப யூபிஓதாஸ் 32, தமிழ் தலைவாஸ் 28. அப்ப ரைட் போயிருப்பாரு பவானி ராஜ்புட். பட் அவர் சென்டர் லைனை கிராஸ் பண்றதுக்குள்ள அவரோட 30 செகண்ட் ரைடுக்கான 30 செகண்ட் அப்படியே முடிஞ்சிருச்சு. எஸ், அப்படி பார்த்தா அப்போ அவர் அவுட் ஆகி இருக்கணும். தமிழ் தலைவாசுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கணும். ஏன்னா அவர் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கிராஸ் பண்றாரு சென்டர் லைன், அது கிளீனா தெரியுது. ஸோ அதன்படி பார்க்கும்போது ரைடர் அவுட்டு, சூப்பர் டேக்கல் காரணமா 2 பாயிண்ட் தமிழ் தலைவாசுக்கு போயிருக்கணும். அங்கேயே 32க்கு 30 ஈக்குவல் ஆயிருக்கணும். அதுக்கப்புறமா தமிழ் தலைவாசு ரைடு வந்து இல்ல அந்த போட்டியை அவங்களால வின் பண்ணிருக்க கூட முடியும். அட்லீஸ்ட் போட்டியை டை ஆச்சு பண்ணிருப்பாங்க தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த போட்டியை தமிழ் தலைவாஸ் தோத்துருக்கவே மாட்டாங்க, டை ஆச்சு பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நடந்திருக்கும். பட் இதை அம்பையர்ஸ் கவனிக்காம விட்டாங்க. ஸோ ரெஃபரிஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன செகண்ட்ஸ்ல வந்து மேட்சை பல மேட்சஸோட மாத்தி விட்டுருக்காங்க ரிசல்ட்டை. வழக்கமா அதாவது அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், மிஸ்டேக் ஏற்படுறதெல்லாம் கஷ்டம் தான். பட் இந்த சீசன் தொடர்ந்து ஒரே மாதிரியான மிஸ்டேக் வந்துட்டே இருக்கு. இது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. 1 செகண்ட் மேட்ச் கிளாக்ல மிஸ் பண்றாங்க, இல்ல ரைடர்ஸ் இந்த மாதிரி கிராஸ் பண்றதை மிஸ் பண்றாங்க. இந்த மாதிரி 1 செகண்ட்ல எவ்வளவு போட்டிகளோ வந்து எவ்வளவு ரிசல்ட் மாறி இருக்கும். இப்ப தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகவே முடியல அப்படின்னா அதற்கு காரணம் இந்த 1 செகண்டா வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை இந்த ரெஃப்ரீஸ் பண்ற மிஸ்டேக்னால டீம்ஸுக்கு வந்து முடியுது. கண்டிப்பா இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். ரெஃப்ரீஸ் வந்து இது பண்ணிருக்க கூடாது, ரெஃப்ரீஸ் இது கவனிச்சிருக்கணும். கவனிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது தமிழ் தலைவாசுக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கும். பட் அது நடக்கல. இதை நான் மட்டும் பேசுதா, நிறைய பேர் வந்து மீம்ஸ் ஆகவும் வீடியோஸ் ஆகவும் பேசிட்டு இருக்காங்க. வீடியோவா போடணுங்கிறதுக்காக தான் நான் இதை யூடியூப்ல போட்டிருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டால ஷேர் பண்ணிருந்தீங்க, பெரிய தேங்க்யூ. அண்ட் நம்ம ஒரு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு vlog சேனல் இருக்கு, நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அதையும் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இந்த டிசிஷனை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? எனக்கு கண்டிப்பா இது நடந்திருக்க கூடாதுங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த சின்ன மிஸ்டேக்னால தமிழ் தலைவாசுக்கு இப்போ ஒரு தோல்வி, அதுவும் 1 பாயிண்ட்ல, ரொம்ப பெரிய ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல தோத்தா கூட தெரிஞ்சிருக்காது. 1 பாயிண்ட்ல தோத்தது, அந்த ஒரு 30 செகண்ட் ஓவர் ஆனதை பார்க்காம விட்டது ஒரு பெரிய தப்பு ஃப்ரம் ரெஃப்ரீஸ். இதை நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். டிசப்பாயின்மெண்ட் தான், என்ன பண்றதுன்னு தெரியல. இதை போய் யாரும் முறையிடவும் முடியாதுங்கிறதா உண்மை. ஏன்னா கடைசியில நடுவர் திருப்பி இறுதியானதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் இங்க நடக்கும். சரி, இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.